மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையே நடக்கும் போர் இப்போது ஆசியாவிலும் குறிப்பாக கொரிய தீபகற்பத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ளதால் தென்கொரியாவின் 70% கச்சா எண்ணெய் இறக்குமதி முற்றிலுமாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தென்கொரியாவின் உற்பத்தி செலவு 12% வரை உயரும் என்றும் அந்நாட்டு பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதைவிட பெரிய சிக்கல் என்னவென்றால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு விடுத்துள்ள ஒரு நிபந்தனைதான். ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாக்க உங்கள் படைகளை அனுப்புங்கள் என்று ட்ரம்ப் தென்கொரியாவை கட்டாயப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே வடகொரியாவின் அச்சுறுத்தலால் திணறி வரும் தென்கொரியா இப்போது தனது படைகளை மத்திய கிழக்கிற்கு அனுப்பினால் உள்நாட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். மேலும் தென்கொரியாவில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளையும் ட்ரம்ப் திரும்ப பெற்று வளைகுடா போருக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். இது தென்கொரியாவுக்கு இரட்டை தலைவலியாக மாறியுள்ளது. இந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வடகொரியா ஒரு பயங்கரமான ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு உதவியதைப் போலவே இப்போது ஈரானுக்கும் ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் ட்ரோன்களை வழங்கி உதவ வடகொரியா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. 1980களில் இருந்தே ஈரானுடன் ரகசிய உறவு வைத்துள்ள வடகொரியா ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்புகளுக்கும் ஆயுதங்களை விநியோகம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரான் அழியாமல் தப்பித்தால் அது மீண்டும் தனது இராணுவத்தை கட்டெழுப்ப வடகொரியாவின் உதவியே தான் நாடும் என்று அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் துளசி கார்பெட் செனட் சபையில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். வடகொரியா ஆயுதங்களை விற்று சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு அமெரிக்க தடைகளை உடைத்துக் கொண்டு தனது அணு ஆயுத பலத்தை அதிகரித்து வருகிறது. ஆக மொத்தம் வளைகுடா போர் தென்கொரியாவை பொருளாதார ரீதியாகவும் வடகொரியாவை இராணுவ ரீதியாகவும் பலப்படுத்தும் ஒரு விபரீத நிலையை உருவாக்கியுள்ளது.